குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வரலாறுகளை கூறுகின்றான். அது நபிமார்களாக இருக்கலாம், நபிமார்களை ஏற்றுக்கொண்ட சாதாரணமான மக்களாக இருக்கலாம், சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே மாதிரி தான் எல்லோருடனும் நடந்திருக்கிறான். சூரத்துல் கஹஃப் எடுத்து பாருங்க. கஹஃப் என்ன குகை, அஸ்ஹாபுல் கஹஃப் என்ற குகைவாசிகள், சில வாலிபர்கள். அவர்கள் ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டுடைய மன்னன் அவனை வணங்கோடும், அவனை ஏற்றுக்கொள்ளோடும் என்று அந்த ஊர் மக்களை அவன் நிர்பந்திக்குகின்றான். ஆனா சில வாலிபர்கள் பார்க்கிறாங்க, எப்படி மனுஷனை நாங்க வணங்குற, மனிதருக்கு நாங்க இப்படி சஜிதா செய்யற, இது அவ்வளவு நல்ல காரியம் அல்ல அல்லவா? அதனால ஒவ்வொருவராக அந்த சபையிலிருந்து எழும்புகின்றார்கள். ஒவ்வொருவராக அந்த சபையிலிருந்து எழும்பி வெளியில வந்து என்ன செய்வது என்று ஆலோசித்து அவர்கள் எல்லாரும் ஒரு குகைக்குள்ள போய் ஒதுங்கி கொள்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப அவர்கள் வந்து முதலாவது வரபத்னா அலா குலூபிஹிம் இஸ் காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நத்உ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா. அவர்களுடைய உள்ளங்களில் நாம் பலப்படுத்தினோம், உள்ளங்களை பலப்படுத்தினோம். வாலிபர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் எழுந்து சொன்னார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய ரப், வானத்தை பூமியை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன், அவன் தான் ரப். இந்த அரசனை ரப்பாக ஏற்றுக்கொள்ளேடா, இந்த மன்னரை எங்களுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ளேடா. அதனால் அல்லாஹ்தான் வானத்தை பூமியை படைத்த, அல்லாஹ்தான் எங்களுடைய ரப். லன் நத்உ மின் தூனிஹி இலாஹன், அவனை விட்டு அவனை அங்கே நாங்க வேறு யாரையும் கடவுளாக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரி நாங்க செய்துட்டோம், பெரிய ஒரு தவறை, அநியாயத்தை செய்தவர்களாக நாங்க மாறிவிடுவோம் அப்படின்னு அந்த தொகைக்குள்ள போய் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள். ரப்பனா, அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள், வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய இந்த விடயத்தில் நாங்க வந்திருக்கிற இந்த வேளையில் எங்களுக்கு நேரான நல்ல வழியை காட்டுவாயாக என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாக்குகின்றான் அந்த குகைக்குள்ள வைத்து. பொதுவாக யாராவது எங்கேயாவது போனா என்ன, ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ அதுக்கு மேல் அவர்களால் அங்க இருக்க இயலுமா? அதற்கு மேலால் அவர்களால் அங்க இருக்க இயலாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான் என்றா, அவர்களை அல்லாஹ்வே தூங்க வைக்குகின்றான். அது கொஞ்ச காலம் இல்ல, 309 வருடம். 309 வருடம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். தூக்கம் வருமா? ஆக சிரமமாக இருந்தா வேணுமெண்டா நான் நினைக்கிற மாதிரி ஒரு 10-12 மணி நேரம் தூங்கலாம், அதோட முழிச்சிடுவாங்க. அல்லது அதை விட கூட ஒரு நாள் தூங்குவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை 309 வருடம் தூங்க வைக்குகின்றான். وَلَبِثُوا فِي كَهْفِهِمْ 300 سِنِينٍ وَازْدَادُوا 9. அவர்கள் அந்த குகையில 309 வருடத்தை அல்லாஹ் தூங்க வைக்குகின்றான். ஆனா நீங்க நினைக்கிறீங்க அவங்க முழிச்சிருக்கிறீங்க, ஆனா அவங்க தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். நீங்க நினைக்கிறீங்க அவர்கள் விழித்திருப்பதாக, ஆனா அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களை தூங்க வைத்தா கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம். யாராவது பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்டு பெட்ல அங்கும் இங்கும் ஆடாம அசையாம இருந்தா நோய்கள் வந்துடும். என்ன, கால்களை தூக்கணும், கைகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும், ரத்தம் ஏற்படணும், ஒழுங்கா ரத்த நாளங்கள் நரம்புகள் வேலை செய்யணும். தொடர்ந்து யாராவது 2-3 நாளைக்கு அல்லது ஒரு கிழமை 2 கிழமை சாய்ந்துட்டா அதனால வேற வகையான பலவிதமான நோய்களும் ஆபத்துகளும் வந்துவிடும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்க நினைக்கிறீங்க அவர்கள் விழித்திருப்பதாக. நாங்கத்தான் அவர்களை புரட்டினோம், வலது பக்கமாக இடது பக்கமாக.
ஒரே பக்கமா தூங்கி இருந்து அதன் மூலம் நோய்கள் வரும். ஒவ்வொரு நாளும் மனிதர்களால செய்ய இயலுமா? 309 வருடம் அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு பள்ளி போகும் தாத்தல் எம்மீனி வலாத்த ஷிமால், நாங்க வலது பக்கமாக இடது பக்கமாக அவர்களை நாம் புரட்டினோம். ஒன்று அல்லாஹ் அவனுடைய குதரத்தால சில வேளை மலக்குமார்களை வைத்து புரட்டுவான். மற்றொன்று சூரிய ஓட்டம், சூரியனுடைய வெளிச்சமும் படக்கூடிய விதத்தில்தான் அல்லாஹ் அவர்களை அமைத்தான். அவர்களுடைய ஓய்வெடுக்கிற அந்த இடத்தை ஆக்கினான். وَتَرَى الشَّمْسَ إِذَا طَلَعَتْ تَزَاوَرُ عَنْ كَهْفِهِمْ ذَاتَ الْيَمِينِ وَتَقْرِضُهُمْ ذَاتَ الشِّمَالِ وَهُمْ فِي فَجْوَةٍ مِّنْهُ. நீங்க சூரியனை பார்த்தீங்க, இதா தலஅத் அது உதயமானால் தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம் ذَاتَ الْيَمِينِ அவர்களுடைய குகைகளை விட்டும் வலது பக்கமாக அது சாயும். அது மறைந்தால் இடது பக்கமாக அவர்களை கடந்து செல்லும். وَهُمْ فِي فَجْوَةٍ مِّنْ அவர்கள் விசாலமான ஒரு இடத்தில் இருக்க சூரியனை வைத்தும் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுத்தான். மலக்குமார்களை வைத்தும் அல்லாஹ் அவர்களை புரட்டினான். வெளிரங்கத்துல சபபுக்காக யாரும் கிட்ட போய் கூடாது என்பதற்காக ஒரு நாயை வைத்து அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். இரண்டு முன்னங்கால்களையும் நட்டியதாக அவர்களுடைய நாய் அங்கே முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க நீங்க அவர்களை பார்ப்பதற்காக போன விரண்டோடுவீங்க. ஒரு வகையான பயத்தை நாங்கள் நிரப்பி இருந்தோம், போட்டிருந்தோம். ஏன் மக்கள் போய் ஏதாவது செய்து விடக்கூடாது என்பதற்காக. 309 வருஷம் தூங்கிட்டு எழும்புறாங்க. எப்படி படித்தார்களோ அப்படியே இருந்தாங்க. உடம்புல கொஞ்சம் நிகழே தெரியும். நாங்க ஒரு மாசம் முடி வெட்டாட்டி எப்படி, ஒரு கிழமை நகம் வெட்டாட்டி எப்படி இருக்கும், எங்கட உடம்புகள்ல, எங்கட தலையில, எங்கட கைகள்ல, எங்கட கால்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும். 309 வருடம் அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். உடம்புல எந்த வகையான மாற்றங்களும் இல்லை. அவர்களுடைய தலையிலையோ அவர்களுடைய கைகள்லையோ அவர்களுடைய கால்கள்லையோ அல்லாஹ்வால முடியும். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அவர்களுடைய உடம்பை அப்படியே வைக்கலாம். ஒரு வகையில 309 வருடம் எந்த மாற்றமும் இல்லாமல் அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். மறுமுனையில உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்கராவுல குறிப்பிடுகின்றான். அவர்கள் ஒரு கிராமத்தை கடந்து போறாங்க. அந்த கிராமங்களில் உள்ள கட்டடங்கள் எல்லாம் அப்படி இடிந்து வீழ்ந்து அது தரைமட்டமாகி ஒரு விகாரமான ஒரு காட்சி. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, இதை மீண்டும் கட்டி எழுப்புறது எப்படி? உதாரணமா பலஸ்தீனத்தில் அடிச்செடுக்கக்கூடிய அந்த கட்டடத்துடைய அந்த இடிபாடுகளை பார்த்து எங்களுக்கு கற்பனையில வரும், எத்தனை வருஷமாகும். இது எல்லாத்தையும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதே இலகுவான காரியமா? ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தை காட்டுவதற்காக என்ன செய்கிறான்? அவர்களையும் தூங்க வைத்து அவர்களையும் மரணிக்க செய்து அவர்களுடன் இருந்த அந்த வாகனத்தையும் மரணிக்க செய்து அதனுடன் இருந்த அந்த உணவை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعثه. அல்லாஹ் அவர்களை 100 வருடம் தூங்க வைக்கின்றான், 100 வருடம் மரணிக்க செய்கின்றான். قال كم لبثت 100 வருடத்திற்கு பின்னால் அல்லாஹ் கேட்கிறான், எவ்வளவு காலம்? قال بل لبثت 100 عام لبثت يوما او بعض يوم. யா அல்லாஹ், ஒரு நாளோ அல்லது ஒரு அரை நாளோ நான் இப்படி மரணித்திருப்பேன் அல்லது தூங்கி இருப்பேன். அல்லாஹ் சொல்றான், இல்ல, பல் லபிஸ்த 100 ஆம், 100 வருஷம் கடந்துருச்சு. فانظر الى طعامك وشرابك لم يتسنى. ஆனா உங்களுடைய உணவையும் உங்களுடைய பானத்தையும் பாருங்க. உலகத்துல ஆக சீக்கிரமா கெட்டு போறது உணவும் பானமும் தான். பாலை ஃப்ரிட்ஜில் வைக்காட்டி ஒரு நாள்ல பால் திறந்து போய்ச்சிடும். உணவு காலையில சமைத்தது இரவுல அப்படியே வச்சா நாரி போய்ச்சிடும்.
ஃபன்துர் இலா தானிக வ ஷராபிக லம் யதசன்னா. உங்களுடைய உணவையும் பானத்தையும் பாருங்க, 100 வருடம் கடந்தும் அதுல எந்த வகையான மாற்றமும் இல்லை. வன்துர் இலா ஹிமாரி. ஆனா நீங்க ஏறி வந்த கழுதைய பாருங்க, அந்த கழுதை செத்து உக்கி போய் அது எலும்பு முள்ளோட முள்ளாக சேர்ந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், வன்துர் இலா தானிக வ ஷராபிக லம் யதசன்னா வன்துர் இலா ஹிமாரி وَلِنَجْعَلَكَ آيَةً لِلنَّاسِ وَانظُرْ إِلَى الْعِظَامِ كَيْفَ نُنشِزُهَا ثُمَّ نَكْسُوهَا لَحْمًا. உங்களையும் நாங்க பெரியோர் அத்தாட்சியாக மக்களுக்கு ஆக்க போகின்றோம். உங்களையும் 100 வருடம் மரணிக்க செய்து மீண்டும் எங்களுடைய குதிரத்தால் உங்களை எழுப்பாற்றி இருக்கிறோம். அதற்கு பின்னால இந்த எலும்புகளுக்கு மேலால சதைகளை நாம் ஒன்று கூட செய்து சதைகளை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் இந்த மிருகத்துக்கு நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பாற்றினோம் என்ற வரலாறையும் அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய வரலாறுகளை தானே நாங்க படிக்கணும். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. எங்கட நேர காலம் எல்லாம் வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல அந்த இந்த செய்திகளை தான் பார்க்கிறோம், அதைத்தான் நம்புறோம், அதைத்தான் ஷேர் பண்ணுகின்றோம். அதை பத்தி தான் எங்கட பேச்சுகள் எல்லாம் உப்பு சப்பு இல்லாதது, கூடுதல் குறைவானது, அநேகமானவைகள்ல பொய் கலந்தது. குர்ஆன் லா யஸீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி. குர்ஆனுக்கு முன்னாலோ பின்னாலேயோ பாத்தில் வரவே முடியாதது. 100க்கு 1000 உண்மை. அந்த குர்ஆனுடைய வரலாறுகளை படிக்க படிக்க ஈமான் அதிகரிப்பு ஏற்படும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இதை படித்துக் கொடுத்தார்கள். அந்த ஈமான் பலமானதனால எந்த நேரத்துல நபி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாலும் அந்த ஈமானுடைய பேச்சு தான் வெளியில வரும்.